எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார், குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக்கி கொண்டு இருக்கிறார். நான் கீழாகாமல் ஆண்டவருடைய நாமத்தினாலே வல்லமினாலே நான் மேலாய் வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று எழுதப்பட்டது போல கிறிஸ்துவுடனே கூட நாங்கள் எழுப்பப்பட்டதுனால நாங்களும் ஆகாத இருந்த எங்களை ஆண்டவர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி வைத்திருக்கிறார். நான் நம்பி இருக்கிறவர் நல்லவர், என் இயேசு மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெப குறிப்பு சொன்னோம். எத்தனை பேர் இந்த அக்டோபர் 16ஆம் தேதி திருச்சியில் நடந்த அந்த 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 எலெக்ஷன் பிரேயருக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களோ அவங்க உங்க கையை உயர்த்தி காமிங்க பாப்போம். இல்லை சும்மா கையை உயர்த்தி காமிங்களேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரைட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் ஆராதனை முடிவில் உங்க கூட பேசுகிறேன். ஜெபிக்க வேண்டும். ஜெபம் அதிகம் தேவைப்படுகிறது. ஜெபிக்காத உங்களை ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். ஆமென். இந்த காரியத்தை சும்மா செய்ய முடியாது. ஜெபத்தினுடைய பாதுகாப்பு, ஜெபத்தின் சொல்லுவீங்க அந்த வேண்டுதல் மிக தேவையா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் அவர்களே சொல்லலாமா? ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் என் கூட பேசுறார் அப்படின்றவங்க, ஒவ்வொரு வாரம் என் கூட ஆண்டவர் பேசுறார், கை உயர்த்தி பேசுறாருன்னா ஒருத்தங்க உயர்த்திக்காம. ரைட். இதை நல்லா கேட்குறீங்க, அதுக்கு நல்லாவே தெரிகிறது. நல்லா கேட்குறீங்க, நல்லா அற்புதமாக கேட்குறீங்க. ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை திருப்தியாக கேட்குறீங்க. இந்த காலை வேளையில் உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறோம். இங்கே கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போவதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்படவில்லை. இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அதை அப்பியாசப்படுத்த வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். போன வாரம் சங்கீதம் 84, சங்கீதம் 27, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்கள் இருந்து பேசப்பட்டது. இதெல்லாம் நீங்க அந்த வாரம் தியானம் பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கு வல்லமையாய் மகிமையாய் உங்களுக்கு மாற்றப்படும். கேட்டுட்டு அதை நீங்க பயன்படுத்தலைன்னா அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஊந்துதலை கொடுக்க முடியாது. ஒரு மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரையை கண்டினியூவாக போட்டால் தான் அந்த உடலுக்குள்ள ஆரோக்கியம். அதை வாங்கிட்டு வீட்டிலே வச்சுட்டா மாத்திரை இருக்கு, எடுக்காதவங்களுக்கு அது பலன் இருக்காது. எப்படி ஒவ்வொரு வாரம் கர்த்தர் பேசுகிறாரோ, எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எத்தனை பேர் யூடியூப்ல கேட்குறீங்கன்னு தெரியல. அந்த ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணி மறுபடியும் அந்த வசனத்தை மாத்திரம் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி தினந்தோறும் அதை வாசித்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் திங்கட்கிழமை ஜெபிக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை எதை ஆண்டவர் எங்களோட பேசினாரோ அந்த வசனத்தை வைத்து தான் திங்கட்கிழமை ஜெபிக்கிறோம், வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறோம், வேலைக்கிழமை வீட்டு கூட்டங்களில் ஜெபிக்கிறோம். அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தையை சார்ந்து வாழும் பொழுது பலன், சுகம், ஆரோக்கியம், மன தைரியம் எல்லாத்தையும் கர்த்தர் அந்த வார்த்தையிலிருந்து எங்களை நடத்துகிறார். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் அனுபவிக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்களும் அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் வசனத்துக்காக காத்திருக்கிறது? அடுத்து இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அடுத்து ஆண்டு உங்களுக்கு சித்தமானால் அடுத்து இந்த வாலிபர்கள் 50 வயசு கீழே இருக்கிற வாலிப தகப்பன் தாய்மார்கள் ஒரு டைரி கொண்டாந்தீங்கன்னா அந்த வசனங்களை நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு ஔஷதமாய் மாறும். அன்னைக்கு நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது, பலகைகளை எழுதி கழுத்துல கட்டிக்கொள். நடந்து போகும்போது இப்ப இன்னைக்கு நம்ம செயின் தான் போட்டிருக்கிறோம். அன்னைக்கு வசனத்தை எழுதி ஒரு ஸ்லேட்ல எழுதி தொங்க விட்ட மாதிரி வசனத்தை தொங்க விட்டு அதையே வாழ்க்கையாய் மாற்றினதுனால ஜெயம் கொண்டார்கள். போன வாரம் பேசுகிற சத்தியம் அந்த வாரம் முழுதும் உங்களுக்கு செயல்படலைன்னா நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு இருக்கிறீர்கள்.
பேசுகிற சத்தியத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனாய் மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் தேவனுடைய அசைவில்லாத மாறாத வல்லமை, இன்னொரு பக்கம் பார்ப்பீர்கள் என்றால் சத்துருவின் கிரியைகள் அளக்களித்து கொண்டிருக்கிற ஒரு காலங்கள் தேசத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். நீங்க தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரே, ஹல்லேலூயா, திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் அனுதினம் குயவன் கையில் ஹல்லேலூயா. இந்த வாரம் செய்தியினுடைய தலைப்பை நான் சொல்லும் போது எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லணும். பக்கத்துல திரும்பி பாருங்கப்பா, சொல்லுங்க மகிமையின் மேல் மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மகிமையின் மேல் மகிமை. glory to glory. மகிமையின் மேல் மகிமை. மகிமை என்றால் தேவனுடைய பிரசன்னம். இது எப்படின்னா, சாப்பிட 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 ஆள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்குறீங்களா? ஆள் வளர அறிவும் வளரும். ஆள் வளரலன்னா அறிவு வளருமா வளராதா? சும்மா சொல்லுங்களேன், சும்மா பேசுங்க. ஆள் வளரலங்க. இப்போ நான் இப்போ இருக்கிறேன், நாம் எனக்கு இத்தனை வயசு ஆனாலும் 10 வயசு மாதிரியே இருந்தேன்னா எனக்குள்ள மனது ரீதியான வளர்ச்சி வந்திருக்குமா வராதா? அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள நீங்க வளர 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 இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு, அங்க வந்த பிறகு அடுத்த நிலைமைக்கு, அங்க வந்த பிறகு அடுத்த நிலைமைக்கு. 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது சோத்திரம் சோத்திரம் எனக்கு 15,000 கொடுங்க. 15,000 ரூபாய் வந்த உடனே சோத்திரம் பண்ணியிருக்கிற நானும் சேர்ல உட்காந்துட்டேன், சோத்திரத்தை காணோம். 20,000 வந்த பிறகு சேர்ல கூட உட்காரல, பாட்டு பாடல. இது தேய்மானம். கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்துறாரோ அவ்வளவுக்கு அதிகமா மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், வல்லமையின் மேல் வல்லமை, இது பேலன்ஸா வர 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 உங்க வாழ்க்கையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறை என்பதற்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா. அதான் அழகா சொன்னாங்க, ஆதியில வச்ச அன்பு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டாங்க. அன்னைக்கு குழந்தை மாதிரி ஜெபம் பண்ணுவோம், வர ஆதியில கூட நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னுவாங்க. நான் சும்மா கூட சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். கவனிங்களேன், இந்த ஆண்டவரை தேடுவது ஒரு பிரயாணம். சொல்றாரு பாருங்க, ஓட்டம். என்னது இது? ஓட்டம்னா உட்கார்ந்துருக்கணுமா ஓடணுமா? பிரயாணம். பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை ஓடினேன். இது ஒரு ரன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது என்னது? இது ஓட்டம். நீங்க நிறைய பேர் ஓட்டத்தில் வேடிக்கை பார்த்துட்டே போறோம். பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தூண், பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா என்னது? நீங்க சத்தம் வரமாட்டிருக்க. முன்னானவைகளை நாடி பூமிக்குரியவைகளை அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். மேலானவைகளை உங்க ஓட்டம், உங்க பிரயாணம் இன்னைக்கு இருக்கிற மகிமையோட வச்சுக்கிட்டு ஒரு குட்டி ஸ்தோத்திரம், ஒரு குட்டி வசனம், வாக்குத்தத்த கேலண்டர் இதிலே வாழ்ந்தீங்கன்னா பரலோக பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை, glory to glory. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க பாப்பா. 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் என்ன கூட சேர்ந்து 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். 12 வாசிங்க. 12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே
புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போதும். கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் 400 ஆண்டுகள், சொல்லுங்க எத்தனை ஆண்டுகள்? நான் சொல்றத சொல்லணும். 400 ஆண்டுகள் எங்க இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? எங்க இருந்தாங்க? எகிப்துல. எங்க இருந்தாங்க? எகிப்துல. 40 ஆண்டுகள் எங்க இருந்தாங்க? வனாந்திரத்துல. இப்ப 40 வருஷம் இவங்களுக்கு சாப்பாடு போட்டது யாரு? உழைச்சாங்களா? உழைச்சாங்களா? சம்பாதிச்சாங்களா? போட்ட ட்ரெஸ் கூட துவைக்கல, ஆனா சுத்தமா இருந்துச்சு. அல்லேலூயா. செருப்பு தேயல. என்ன தேயல? பிரயாணம். 400 வருஷம் அடிமை, 40 வருஷம் வனாந்தரம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்களா, அந்த க்ளோரி டு க்ளோரி, மகிமையிலிருந்து மகிமை. நீங்க முன்பு அவருக்கு சொந்தமா இல்லை, அழகா எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையில. முந்தி அவருக்கு பங்காய் இல்லை. நீங்கள் அக்கிரமத்திலும் உளையான சேற்றில் இருந்த உங்களை அவர் பக்கம் உங்களை கொண்டு வந்தார். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. இரண்டாவது நிலை. ஞானஸ்தானம் எடுத்த நீங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுறீங்க. அங்கேயே உட்கார்ந்துட்டீங்கன்னா இந்த மகிமையின் வல்லமையை நீங்க அனுபவிக்க முடியாது. ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியில் நிரம்பின நீங்க இந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பிள்ளையின் அடையாளமாய், அவருடைய சீஷராய் மாற்றப்படுகிறீர்கள். சீஷராய் இருக்கிற நீங்க அவருடைய ஊழியராய் வர்றீங்க. ஊழியராய் வருகிற உங்களை கர்த்தர் தீர்க்கதரிசியாய், ஊழியராய், மேய்ப்பனாய், அப்போஸ்தலனாய் 5 வகை ஊழியர்களுக்குள்ள கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கும் நாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஜெபம் பண்ண சொல்ல கூட வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண தெரியலன்னா, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு உங்களை இருதயங்கள் மாற்றப்பட்டே ஆக வேண்டும். உங்கள் மூலமாய் திரளான ஜனங்கள் இயேசுவின் பக்கம் வந்தே ஆக வேண்டும். இதற்கு தேவை மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. 10வது மாதம் வந்துட்டோம். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவர் என்று அறியாத உங்க சொந்தங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா கை தூக்க மாட்டீங்க. அவன் நான் வேற ஆளு சொல்ல, உங்க சொந்தங்களுக்கு, உங்க அக்கா, உங்க தம்பி, உங்க அண்ணன் ஒய்ஃபு, ரட்சிக்கப்படாத சொந்தங்களை இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்ற இருதயம் எப்போ வரும்னா, உங்களுக்குள்ள மகிமை நிரம்பி இருந்தாதான் இப்படிப்பட்ட சீசுவத்துவ கிரியைகள் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னும் தேங்கின நிலைமை, ஆரம்ப நிலைமையில இருப்போம் என்றால் இப்ப இருக்கிற அதே ஆசீர்வாதத்திலிருந்து நீங்க மேல போறது கொஞ்சம் சிரமம். எத்தனை பேர் இப்ப புரியுது இந்த சத்தியத்தை என் கூட கேட்கிறேன்றவங்க? நான் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னையே சொன்னேன், உங்களை சொல்லல. 40 வருஷமும் சபைக்கு வருகிறேன். என்னால இந்த சர்வ வல்லவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னா, உங்க பையன், உங்க ஒய்ஃபு, இப்ப வர உங்கள்கிட்ட, உங்க பையன், உங்க ஒய்ஃபு 40 வருஷம் ஒண்ணுமே செய்யாம எல்லாமே நீங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இந்நேரம் போய் சேர்ந்துருப்பீங்க. உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பணிவிட செய்றாங்க, நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்றீங்க, பிள்ளைங்க உங்களுக்கு செய்றாங்க. இந்த குடும்ப உறவு பார்த்தீங்களா? இந்த தகப்பன் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செய்திருக்கிறார். இந்த தகப்பனுடைய நற்சாட்சிகளை, அவர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ இந்த மகிமை உங்களை சுமக்கும். அல்லேலூயா. கவனிங்களே, 400 வருஷம் அவங்க எகிப்தில் இருந்தார்கள். எத்தனை வருஷம்? அவங்க சாப்பிட்டதெல்லாம் அடிமையின் உணவு. சொல்லுங்க. நினைச்ச நேரம் கடைக்கு போய் வாங்க முடியாது, நினைச்ச நேரம் கறி எடுக்க முடியாது, நினைச்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. சாப்பிடுன்னு எப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அடிமைகளுக்கு அப்பதான் சாப்பிட முடியும். உங்க வாழ்க்கைய எப்ப கர்த்தர் ரட்சித்தார்னு யோசிங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம். என்னாகமும், தேங்க்யூ சீஸ், 11ஆம் அதிகாரத்தை அப்படியே ஸ்கிரீன்ல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கவனிங்களா, என்ன கவனிக்க? இப்ப கவனிங்க.
எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவங்க கூட பிரயாணம் பண்ணது பார்வோன். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். இந்த சின்ன பிள்ளைகளுக்காண்டி சொல்றேன். எகிப்து தேசத்துல ஆண்டவருடைய ஜனம் 400 வருஷம் அடிமை. அப்ப அவங்கள ஆட்கொண்டு ஆளுகை செய்தது பார்வோன். கரெக்ட் தானா? கரெக்ட் இல்லையா? கரெக்ட். எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு 40 ஆண்டுகள் அவங்க அடுத்த ஸ்டேஜ், அடுத்த மகிமையின் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவங்களோடு கூட கர்த்தர் அவங்களுக்கு உறுதுணையாக கொடுத்தது மோசே. அல்லேலூயா. கானான் கிட்ட வந்த உடனே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் இன்னொரு நபரிடத்தில் வருகிறது, யோசுவா. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள பல வருஷமா நீங்க வந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான தகப்பனார், நமக்கு எல்லாரும் ஆவிக்குரிய தகப்பன் ரெவரண்ட் B.A. டேனியலை அந்த சபையை ஆரம்பித்தார். அம்மா 2 பேரும் இணைந்து இதை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த பிறகு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இந்த சபையை கொடுத்திருக்கிறார். இந்த பிரயாணத்தில் நீங்க கர்த்தருடைய மகிமையை அங்கே வாங்கின நீங்க இன்றைக்கு மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்ற விசுவாசத்தை உடையவர்கள் இப்ப வரும் நாட்களிலே இந்த மகிமையின் வல்லமையிலிருந்து அடுத்த ஒரு உருமாற்றத்துக்குள்ள நீங்க போவீங்கன்னா சபைக்குள்ள அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் உங்க மூலமா, என் மூலமாய் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாய் உங்கள் சொந்தங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டரா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன், அப்ப எப்படி ஜெபம் பண்ணனோ அதே ஜெபம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா மோசே பேச்ச, கர்த்தருடைய பேச்ச கேட்காதவங்க என்னாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த காரியங்களை சாப்பிட்ட பிறகு உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஹலோ, யூ ஹேவ் டு கம் டு திஸ் சைட். இன்னும் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததையே பார்த்துக்கிட்டு அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பரலோகம் குறுகிய பாதை. ஹலோ, இந்த பரலோகம் இதுக்குள்ள பிரவேசிக்கணும்னா உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் வல்லமையின் மேல் வல்லமையை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ரெலியா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நான் என்ன ஜெபம் பண்ணனோ அதே ஜெபத்தை 20 வருஷம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் மாற வேண்டும், நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். உங்க வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். இதுவரைக்கும் நான் உபவாசமே பண்ணலைங்க, நீங்கள் உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கல, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் இயேசு நல்லவர் என்பதை யாருக்குமே சொல்லல, இனி இயேசு நல்லவர்னு நீங்க சொல்லணும். உங்க சொந்தங்களுக்கு சொல்லணும், நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்லணும். இந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அநேக சகோதரர்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்களை சபையின் சார்பாக உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். அன்பான வேண்டுகோள், உங்க மூலமா இன்னொருவர் சபைக்குள்ள அங்கத்தினராய் மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அதற்காக என்ன பிரயாசப்படுகிறோம்? என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். வாசிங்க 4வது வசனம் நினைக்கிறேன். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது ஓகே கவனிங்களா. இப்ப என்ன செய்றாங்க அவங்க? இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, போதும், திரும்ப அழுது சொல்லுங்க, திரும்ப அழுது. கவனிங்க, இது எங்க வந்துட்டாங்கன்னா எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு அடுத்த விடுதலைக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இது கர்த்தர் உங்க கூட பேசுகிற நேரம். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. என்னைக்கு நீங்க இயேசு எனக்கு சொந்த ரட்சகராய்
உங்களுக்குள்ளே வந்தாரோ அன்றையில இருந்து சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அவருக்குள்ள என்ன வல்லமை கொடுக்கப்பட்டதோ அந்த வல்லமை உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலையாக்கப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்களை நேரடியாய் பார்த்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் வந்த உடனே மறுபடியும் அழுக ஆரம்பித்தார்கள். ஹலோ, இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, 20 வருஷம் நடந்ததை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். 20 வருஷமும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரே, 20 வருடமும் கர்த்தர் கரம் பிடித்தாரே. ஹலோ, எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எவ்வளவு தூரம் உங்களை தூதன் அனுப்பி காப்பாற்றினார். இன்னும் நீங்கள் கர்த்தருக்கு குறை சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா இன்றையோட உங்க குறை சொல்லுகிற இருதயம் மாற வேண்டும். ஆமென். எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல, என்னத்த போய் நம்புங்கள் பிழைப்பீர்கள். இன்னைக்கு நம்பாதனால அநேக கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆமென். அழுதார்கள். எதுக்கு தெரியுமா அழுதாங்க? வாசிக்க பார்ப்போம். இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? சாப்பாட்டுக்கு அழுதார்கள். சாப்பாட்டுக்கு. எனக்கு கவனிங்களேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி நீங்க அழுவீங்கன்னா நீங்க பூரணப்படல்னு அர்த்தம். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்ற அறிவு இருக்கும்னா என் வாழ்க்கையில சாப்பாடு வந்தாலும் சாப்பாடு வரலனாலும் என்னை ரட்சித்தவர் உலகத்தின் மகிமையிற்கு பாத்திரராகிய இரட்சகர் சர்வ வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். இனி உங்க வாயில புலம்பல் வரக்கூடாது. ஹலோ, புலம்பல் வரக்கூடாது. அடுத்த அதிகாரத்தை அடுத்த 5 வாசிங்க பாப்போம். குயிக்கா வாசிங்க, 5 வாசிங்கள. இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கவனிங்க என்ன சொல்றாங்க. இப்ப நீங்க கவனிக்கல, வாசி முடிச்சிருங்க. நான் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஹலோ, அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சோம். ரேஷன் அரிசி வந்துச்சு. அன்னைக்கு உங்க வாய் கர்த்தர் செய்கிற நன்மைகளை பேச வேண்டும். மகிமையின் மேல் மகிமை. என்ன தெரியுமா? அந்த நாமத்தை உயர்த்துவது மகிமையின் மேல் மகிமை. செங்கடலை பிளந்து அவங்கள கொண்டிருந்த ராட்சதர்களை கூண்டோட அழிச்சு கம்பீரமாய் வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இரவுக்கு பகலுக்கு வித்தியாசத்தை காமிக்காம உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நம்ம எதை பேசுகிறோம்? அன்னைக்கு என்ன பேசுறோம்? இனி கடந்ததை பேசக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்குள்ள புரியுது? நாளைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாளை தினம் என் தேவன் மகிமையானவர்களை செய்ய வல்லவர். அவங்க பேசின பேச்ச பாருங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்க. ஓசியில சாப்பிட்டத பெருசா பேசுறாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆளையே முடிச்சிட்டார். பேசின அத்தனை பேரும் அவுட்டு. ஆமே, சத்தம் வர மாட்டிருக்கு. இது கிருபையின் காலம். யாரும் அவுட் ஆக மாட்டோம். அவர் மன்னிக்கிறதில் வல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனா அவர் நாமத்தை நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க பேச்ச பேசாம உங்களுக்குள்ள இருக்கிற நீதியின் வல்லமையை, உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை, உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துக்கிற பரிசுத்தாவின் கிரியைகளை நீங்கள் அவங்களுக்குள்ள கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா.
அன்னைக்கு நாங்கள் வெள்ளிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம், அன்னைக்கு இப்படியெல்லாம் இருந்தோம். இதை பேசுவதற்கு ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் பேச வேண்டியது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் ஒருத்தவங்க வராங்கன்னா நீங்க சொல்லணும், அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. மைனர் கொடுங்க. அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, சாத்தானின் கிரியைகள் விலகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் என்று நமது நாவில் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கும். சொல்ல சொல்ல இயேசு என்னும் நாமம் சொல்ல சொல்ல ஏசையா 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 ஏசையா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், கவனிங்களேன். போது என்ற மனதுடனே இருங்க. அதில் இருக்கிற தேவ பக்தி உங்களுக்கு மிகுதியான ஆதாயம். இட் வில் பி a great gain அப்படி எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். போதும் என்ற மனதில் இருப்பீங்கன்னா நீங்க லாபத்தை சம்பாதிக்கிறவங்க. ஆமென். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, ஏசி இல்லை, அது இல்லைங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல சந்தோஷப்படுங்க, நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை, நீங்க கேட்காததை கர்த்தர் கொடுக்க வல்லவர். அதை நம்புவதற்கு உங்கள் இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். அழகா சொல்றாரு தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, போதும் என்ற மனதுடன் இருங்க. அதோட இருக்கிற தேவ பக்தி உங்களுக்கு மிகுந்த ஆதாயம். ஆதாயம்னா லாபம், கிரேட் கெயின். ஒரு நாளும் உங்க வாயை திறந்து குறை பேசக்கூடாது. குறை பேசுவீர்கள் என்றால் நீங்கள் இந்த மகிமையை அனுபவிக்க முடியாது. ஆமென். அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தர் எனக்கு செய்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், அந்த நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு ஹல்லேலூயா? இதுதான் மகிமையின் அனுபவம். நீங்க உங்க மனசாட்சியை நீங்க பார்ப்பீங்கன்னா, கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்கன்னா, நம்ம தகுதி இல்லாத நமக்கு எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறார். நான் 2 கையை தூக்கி சாஷ்டாங்கமா அவர் பாதத்தில் உள்ள நான் தயார். தகுதி இல்லாத எனக்கு ஏன் விருப்பம் அல்ல, யார் விரும்பினதற்கு 1000 மடங்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு அப்படி செஞ்சிருப்பார் என்றால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இனி உங்க வாயில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறையா பேசக்கூடாது. ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கணுமா, அதற்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம் into the next stage. உங்களை கர்த்தரே அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். இதுல நீங்க என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, இதுல நான் உண்மையா இருப்பேன், இதுல உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த இடத்தை நீர் தந்ததுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் இடத்துக்குள்ள கொண்டு போவார். கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும், என்னையா கார் ஓட்டுறோங்களேன், நல்லா ஓட்டிட்டு இருந்தவன் பிரேக் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவேன். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் அப்படி பிரேக்கே போடாம உங்களை குலுங்காம அழுகாம கொண்டாந்துட்டு இருக்கிறாரு. நீங்க பேசாத ஏகப்பட்ட, நீங்க எத்தனை குறை பேசுறீங்கன்னு அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை வீட்டில் போய் பிரசங்கத்தையும் குறையா பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இனி உங்க வாயிலிருந்து குறை வராமல் இருக்கும் என்றால் நீங்கள் மகிமையிலிருந்து இன்னொரு தேவ பிரசன்னத்துக்குள்ள மாற்றப்படுகிறீர்கள். யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம். இது யாரு மாத்துவா அப்படின்றத பார்த்தா முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒப்புக்கொள்ளுங்க, என் வாயிலிருந்து இந்த வருஷம் 2025 10வது மாசம் 19ஆம் தேதி வந்திருக்கிற ஆண்டவரே, இனி என் வாயில குறையே வராதுன்றவங்க. இப்போ உங்களை திட்டுவேன், நீ குறை பேசக்கூடாது. ஆமென். ஆமா, உங்க முழு உள்ளத்தோடு, வசனம் சொல்லுகிறது, உன் முழு உள்ளத்தோடு உன் முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்களா? பாட்டு பாடும்போது பார்த்துருக்கீங்களா எப்படி மகிமை மேல் மகிமை வரும்? எப்படி வரும் மகிமை மேல்? நான் இன்னைக்கு காலைல பார்த்தேன்
இப்போ நான் சொல்லிட்டேன், உங்களை திட்டுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது, குறை பேசக்கூடாது. உங்கள் டைம் பார்த்துருப்பீங்களா? வாட்ச் இருக்கா? உங்கள் வாட்செல்லாம் இந்த தீபாவளியில் யாராவது பிடிங்கிட்டு போவார்களாக? உங்களுக்கு எதுக்கு வாட்சு? 8 மணிக்கு ஆராதனைக்கு வராத ஆளுக்கு எதுக்கு வாட்சு? இதை பேசினா உடனே டைமை பற்றியே பேசுகிறோம், டைமை பற்றி இயேசுவை நேசிக்க மறந்திருந்தால் நேரப்பட வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இது பிரசங்கிக்க வேண்டியது என் கடமை. நீங்க கீழ்ப்படிந்தாக வேண்டும். அல்லேலூயா. நீங்க வர நேரத்துக்கு நாங்க பாட, நாங்க ஆராதிக்க அதுக்கு வரவில்லை. இந்த தேவனை செம்மையாய் நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, அன்றைக்கு பாஸ்டர் நடத்தினாரு. ஒருத்தவங்களுக்கு தும்முனா உடனே நேரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. ரமேஷ் தும்முனையா? தும்முனையா ரமேஷ்? நானும் பக்கத்தில் தும்முனேன். இது பாஸ்டரையாவுடைய செயல்பாடு. பாஸ்டரையா தேவராஜ்யத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஊழியத்தை உங்ககிட்ட என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு மோசே கையை நீட்டினார், செங்கடல் பிளந்துச்சு. இப்போ யோசுவா என்ன திரும்ப செஞ்சாரு? இவர் செங்கடலை பிளக்கல, இவர் யோர்தானை பிளக்கல, இவர் கூப்பிட்டாரு, தேவன் என் கூட இருக்கிறார், ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போய் யோர்தான்ல காலை வைக்க சொல்லுங்க, கர்த்தர் யோர்தானை பிளப்பார். வைத்தார்கள், யோர்தான் பிளந்தது. நீங்க எங்க கூட நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிட்ல வந்து ஆகணும். கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்கள் தலைக்கு மேல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து நீங்க இந்த 2 மாசத்துல எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்க சொல்லியே ஆக வேண்டும். இதற்கு தான் இந்த ஆலயம். ஆமென். ஒன்னும் உங்களை சுற்ற மாட்டாங்க, ஒன்னும் கடிச்சு கொதற மாட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நீங்க நின்றா போதும் பிசாசுகள் ஓடும். நீங்க நிக்கிற இடத்துல சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது உங்களோடு கூட சர்வ வல்லவர் வருகிறார். நீங்க செய்ய வேண்டிய வேலை, நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி என் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போறேன், ஆவியானவரே என் கூட வாங்க. ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் மேல் மகிமை சபை அடைந்தே ஆக வேண்டும். இன்னும் எனக்கு கருவேப்பிலை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, இனி இந்த பழச பேசுறத நிப்பாட்டணும். அப்படி பேசணும்னா பரலோகத்தில் போய் டேனியல் கிட்ட பேசலாம், என்கிட்ட பேசக்கூடாது. ஹலோ, ஐயா இருந்தா அப்படி சரி, தப்பா உங்களை நான் தப்பே சொல்லலை. ஐயா வந்து நல்ல இருதயம் உள்ளவர். அப்ப நீங்களே வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு தாளந்து. ஆமென். ஒருத்தர் நாட்டினார், ஒருத்தர் நீர் பாய்ச்சினார், ஒருத்தர் களை எடுத்தார், விளை செஞ்சது கர்த்தர். ஒருத்தர் நாட்டிட்டு போயிருக்கிறார், இப்ப நீங்க நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்க நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா உங்களை விளைய செய்கிறவர் கர்த்தர். உங்க குடும்பம் ஆவிக்குள்ள நாட்டப்பட்டிருந்தா கர்த்தர் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த சபையில நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். இனி நான் சாதாரண மனிதன் அல்ல, உலகத்தை படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என் மூலமாய் பிசாசுகள் துரத்தப்படும், என் மூலமாய் வியாதிகள் சுகமடையும், என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் பிரசிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்ப அங்க அடிமைத்தன சாப்பாடை விட்டுட்டாங்க. அடிமைத்தன சாப்பாடை விட்டுட்டு அடுத்து வனாந்திரத்தில் வந்த உடனே சாப்பாட்டுக்கு கேள்வி கேட்குறாங்க. கவனிங்களேன், நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட முறையிடுறீங்களோ நீங்க முறையிடும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அதை அனுபவிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க டெவலப் ஆகணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு கேட்டுட்டு திருப்பி போய் படுத்துடுறாங்க. இதுதான் நடந்துச்சு. இவங்க கேட்டாங்க, நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, வனாந்திரத்தில் எங்களை கொல்லவா வந்தீர். ஆண்டவர்கிட்ட போய் மோசே பேசுறாரு, ஆண்டவரே உங்க ஜனம் இப்படி பேசுறாங்க. இதுவரை அவங்க கண்களில் பார்க்காத ஒரு அற்புதம். காலையில் விடியும் போது, சொல்லுங்க, காலையில் விடியும் பொழுது பனி பெய்யும் போது வாழ்க்கையிலே, சொல்லுங்க, வாழ்க்கையிலே
சொல்லுங்க, சொன்னாதான் அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில. பார்க்காத ஒரு அதிசயம் என்ன? சத்தமா சொல்லுங்க, என்ன? அது பேர் தான் மன்னா. மன்னான்னா என்னன்னு அர்த்தம். என்னன்னே தெரியாது, ஆனா சாப்பிட்டாங்க. ஹலோ, புரியல நினைக்கிறேன். என்னன்னே தெரியாது. they don't know what it is. இது என்னன்னே தெரியாது. தெரியாத ஒன்றை வச்சு வாழ்க்கையை நடத்தினார். இன்னைக்கு எத்தனையோ தெரியும் உங்களுக்கு. சம்பாதிக்க தெரியும், சமாளிக்க தெரியும், போராட தெரியும். அன்னைக்கு என்னன்னே தெரியாது. காலையில் எழுந்த உடனே ஒரு பணியாரம் எப்படி தெரியுமா இருந்துச்சா? இப்போ வாசிங்க அந்த பணியாரம், அந்த அப்பா எப்படி இருந்துச்சு வாசிங்க. என்னாகமோ 11 அதே அதிகாரத்தில் நான் சொல்ற வசந்த வாசிங்க. இப்போ 18வது வசந்த வாசிங்க. 18வது மன்னிக்கணும், 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அது ருசி, அதன் ருசி புதிய ஒளிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. யாராவது ஒளிவ எண்ணெயை சாப்பிட்டுருக்கீங்களா? ஹலோ, ஒளிவ எண்ணெயின் ருசி சாப்பிட்டுருக்கீங்களா? ஒளிவ எண்ணெய் எல்லா நோய்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆலிவ் ஆயில் எண்ணெயை தேய்ங்க, அதை சாப்பிடுங்க. அந்த பணியாரம் எப்படி இருந்துச்சா? தெவிட்டாத தேனிலும் மதுரமானது. கவனிங்களேன், அவையில் எல்லாவற்றை காட்டிலும் அவர் சரீரத்தை, அவர் இரத்தத்தை புசிக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். அதை சாப்பிட்ற நீங்க இனிமேலும் ஆண்டவரை குறை சொல்லாம அந்த மகிமையின் மேல் மகிமைக்குள்ள நாங்க இன்னும் ஆழமாய் அந்த இரத்தத்தின் வல்லமைனாலே, சொல்லுங்க, இரத்தத்தின் வல்லமைனாலே ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? தேங்க்யூ அப்பா. எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இன்னொரு முறை, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கவனிங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க திருவிருந்து எடுக்கும் போது உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்க விசுவாசத்தை பெருகிக்கிட்டு, நான் இதை சாப்பிட்றேன், எனக்குள்ள இருக்கிற கசப்பு மாறணும், எனக்குள்ள இருக்கிற வேற்றுமை மாறணும். ஒருவேளை என் சரீரம் பலவீனமா இருந்தா உங்க தழும்புகளாலே நீங்க குணமாயிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இது உங்க ரத்தத்தையே நான் பானம் பண்ணும் பொழுது என் சரீரம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற அந்த லெவலுக்குள்ள நீங்க உங்களை உயர்த்துவீங்கன்னா உங்க விசுவாசத்தின்படி உங்க வாழ்க்கையில மகிமையின் மேல் மகிமையின் வல்லமை அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது ஆவியானுடைய வல்லமை உங்க சரீரங்களை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொன்னார், ரத்தத்தையும் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அதற்குள்ள வல்லமை, இது ஒரு பெரிய ரகசியம். என்னது இது? ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். ஏதோ கொடுக்குறாங்க, சோத்திரம் பண்ணி பயபக்தியா வாங்கணும், இது கடவுளுக்குரியது அப்படின்னு நினைக்கிறீங்க. கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே ஆண்டவராய் பிறந்து அவரே இரட்சகர், அவரே தெய்வம், அவர் தன்னையே கொடுத்தார். அவர் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இது முன்மாதிரியாய் செய்து காண்பித்தார். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணும் பொழுது இந்த இரட்சகர் இயேசுவை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நினைவு கூறுகிறவர்கள் ஆவியிலே பலனடைகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 40 வருஷம் உங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். இப்போ என்ன செய்யுது? வாய் கசக்குது. என்ன வேணுமா? இறைச்சி. அதுக்கு அவங்க பேசின பேச்சு தெரியுமா உங்களுக்கு? இனிமேல் நம்ம யாரும், நான் இன்னைக்கு பேச மாட்டேன்றவங்க பேச மாட்டேன், நான் நார்மலாக பேசுங்க. தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது? கை உயர்த்திக்க. தேவையில்லாத பேசக்கூடாது. அது ஊழியங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அது எந்த பாஸ்டர்னாலும் சரி, அது யாருனாலும் சரி, நமக்கு அந்த வேலையே இல்லை. நம்ம பேச வேண்டியது கர்த்தர், நம்ம சொல்ல வேண்டியது இரட்சகர். அது உங்களை டெவலப் ஆகும் ஆவியில். ஆமேன் சொல்லுங்களேன். குறை உங்களை சொரியாய் மாற்றிவிடும். குறை பேசுவது, பேசி 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 என்னத்தை கண்டு இருக்கு பாருங்க. நீங்கள் பேசுகிறத குறைச்சிட்டு அந்த நாமத்தை பாட ஆரம்பிங்க. தேவ பிரசனம் உங்களை பலப்படுத்தும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 18 வசனம் வாசிங்களேன். 18 வசனம் வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி 18 நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். பாருங்க, முறையிடுற எல்லாத்தையுமே கொடுத்தார். ஒவ்வொன்றாய் கர்த்தர் மாற்றினார், ஒவ்வொன்றாய் மாற்றினார். உங்களை அழகா கர்த்தர் நடத்திட்டு வர்றார். ஒரு நாளும் அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய வழியை விட்டு ட்ராக்கை மட்டும் மாற்றாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ராக்கை மாற்றிடாதீங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கேட்குற அண்ணனுக்கு தெரியும். ஃபியூஸ் பார்த்துருக்கீங்களா? தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. அதை வேற மாதிரி சொன்னீங்கன்னா ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிக்ஸி பூரா பட்டு பட்டு பட்டுன்னு தீபாவளி வெடி மாரி ஆயிரும். அதை கரெக்டாக சொருகி அந்த கரண்ட்டை நெகட்டிவ் பாசிட்டிவ் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, இது ஆண்களுக்கு தெரியும். இந்த அண்ணன் யோபன் இருக்கிறார், கேளுங்க. ஏதாவது நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க, க்ளோஸ் க்ளோஸ், அவ்வளோதான். ஏன்னா இது பவர். என்னது இது? எலக்ட்ரிக்கல். அதை காட்டிலும் 1000 மடங்கு வல்லமை உள்ளது. உங்களை பயமுறுத்தல, இந்த பவரோடு நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்குள்ள பவர். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பவருக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா பாருங்களேன், உங்கள் செல்ஃபோனை சார்ஜ் பண்ண உடனே அதுக்குள்ளே லைட் எரியுது, ஃபோன் பேசுது, எல்லாம் செய்யுது. அதை பாக்கெட்டில் வச்சு அதை பத்திரமா பார்த்துக்கிறீங்க. செல்ஃபோனையே அவ்வளோ தூரம் சார்ஜ் போட்டு பத்திரமா பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்ளுவீங்கன்னா மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வருஷம் போங்கப்பா. 19 வாசிங்க. 19 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். எப்படி? எவ்வளவு கொடுக்குறாரு? அப்ப 1 மாசம் வரைக்கும். மாதம் எல்லாம் என்ன நடத்துகிறாருன்றவங்க சத்தம் வர மாட்டேங்குது. மாதம் எல்லாம் நடத்திருக்கிறார். 10 மாசம் நடத்திருக்கிறார். ஒரு தகப்பன் சுமப்பது போல வலது கையை பிடித்து, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 10 மாதம் நான் மூழ்க விடாம என்னை நடத்தினார். வாசிக்கலாமா? கடைசி 25 வருஷம் வாசிக்கலாம். 25 வாசி. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். இதுதான் மகிமையில டிராவல் பண்றது. நான் சொன்ன ஆரம்பத்தில் இது ஒரு ஓட்டம். என்னது இது? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். அது உறுதியா சொல்ல முடியுமா? என் மேல இறங்கி இருக்கிறாரு, எங்க வீட்டில் இறங்குறாரு. யோசிங்க, எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி. ஆரம்பத்தில் குறை பேசினாங்க, கவனிங்க. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் குறை பேசினாங்க. குறை பேசின அவங்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். மன்னாவை சாப்பிட்ட பிறகு அடுத்த ஸ்டேஜ், வனாந்தரத்தில் இன்னொரு ஸ்டேஜ், எனக்கு இறைச்சி வேணும். இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். இறைச்சியை அடுத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நிலைமையை பாருங்க, மாற்றப்படுதா? இப்ப கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவங்களோட பேசுகிறார். உங்க கூட பேசுகிற சத்தம் கேட்குதா? பிரதர், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது நான் எதிர்பார்த்துக்கிட்டே வந்தேன். என் கூட ஆண்டவர் பேசுகிறார் என்றவங்க என் கூட பேசுறார். அல்லேலூயா, காட் பிளஸ் யூ. கர்த்தர் கூட பேசுகிறார் மேகத்தில் இறங்கி. இந்த நிலை, இதுதான் மாற்றப்படுகிற நிலை. மறுரூபம் அப்படின்றா நேற்று இருந்த மாதிரி அல்ல, இன்றைக்கு ஒரு மாற்றப்பட்ட ஆவிக்குரிய நிலை. பாருங்களேன், அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலையும் வைத்தார், பெருக செய்கிறார். இப்போ ஒரு ஆள் மோசே மேல இருந்த அந்த ஆவியை ஆண்டவர் இப்போ எத்தனை பேர் மேல வைக்கிறாரு? உங்க எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சபை இது பல மடங்கு வளரப்போகுது. இது ஒரு மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைய போகிறது. நாங்க சபையில அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துவோம். எங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். என் மூலமாய் தீர்க்க தரிசனம் வரும். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஆவியில வளர வச்ச 31ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 31 வாசிங்க. 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை வந்து, அடுத்த லெவல் அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கு ஒரு பதில் உண்டாகிறது. அவங்க போய் ஒரு காடையும் பிடிக்கல. என்ன பிடிக்கல?
நீங்க அவரை சார்ந்து மகிமையில இருப்பீங்கன்னா அந்த மகிமை உங்க தேவைகளை கொண்டாந்து உங்க கிட்ட வைக்கும். இன்னைக்கு அந்த மகிமை பிரச்சனத்தில் உட்காராம ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், வேர்த்து ஊத்துது, அப்படியே முறைக்கிறாங்கன்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி நடக்குதுன்றீங்க. கவனிங்களேன், அந்த பிரச்சனத்தை அனுபவிச்சுட்டு நீங்க ஆபீஸ் போவீங்கன்னா உங்க மேல இருக்கிற பிரச்சனை அவங்க மேல ஊற்றப்படும். ஹலோ, இன்னும் போனாலே இன்னையவே அந்த மேனேஜர் திட்டுறாரு, அந்த பிரச்சனத்தில் இருந்தீங்களா? அந்த பிரச்சனத்தில் இருந்தீங்களா? அந்த தகப்பனோடு கூட இருந்தீங்களா? அந்த மகிமையை சுமக்கிறீங்களா? இந்த மகிமையை நீங்க சுமப்பீங்கன்னா ஒரு நாவும் உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. எழும்ப முடியாது. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாரும் உங்க பட்சத்துல வருவாங்க. அது மாமனாராலும் சரி, அது மாமியாராலும் சரி, விரோதமா இருப்பாங்கன்னா உங்க பட்சத்துல வருவார்கள். when you be in his presence, அந்த சமூகத்தை அனுபவிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல உட்கார வச்சு அந்த நாமத்தை பாட வச்சு துதிக்க வச்சு நீர் எத்தனை நல்லவர்னு உங்க ஆவியில அனல் கொள்வீர்கள். அந்த மகிமையை அனுபவிக்காத வரைக்கும் உங்க சுமையை நீங்களே சுமப்பீங்க. அந்த மகிமையை அனுபவிச்சேன்னு சொல்லுவீங்க, இது ஏன் பிரச்சனை இல்ல, இது உங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? சத்தமா சொல்லுங்களேன். குமாரு, சோத்திர குமாரு, அங்க ஜேக்கப் பண்ண பார்த்துக்கோ. ஆமா, குமார் ஜோம் பண்றேன்ட்டு நல்ல கண்ணை மூடி சொங்கிட்டார், ஒரே சொங்கா, டயர்டில். சரி, தீபாவளி வேலை பார்த்துட்டு இருக்கிறார், போகட்டும். கவனிங்க, உங்க சுமையை நீங்க சுமக்காம இருக்கணும்னா இந்த மகிமைக்குள்ள வர வேண்டும், இந்த பிரசன்னத்துக்குள்ள வர வேண்டும். இப்ப வாசிங்க யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப உங்களுக்கு புரியும் என்ன செஞ்சார். இப்ப யோசுவா காலத்துல கர்த்தர் கொண்டாந்துட்டார். இப்ப பாருங்களேன், கவனிங்க. இப்ப வனாந்திர வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அடிமைத்தனத்தின் வாழ்வு, இரண்டாவது வனாந்திர வாழ்வு. இப்ப வந்த இடம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுட்டாருன்னா இனி வல்லமையை பெருக்கிக் கொள்ள வேண்டியது உங்க வேலை. புரியல நினைக்கிறேன். வல்லமையை பெருக்கிக் கொள்ள யார் வேலை? இது வரைக்கும் குழந்தையா இருக்கும் போது மாமான்னு வச்சுங்க, ஊட்டி ஊட்டி வாயெல்லாம் பூசி. பார்த்துக்கல, குழந்தைகளுக்கு ஸ்பூன் இங்கிட்டு இருக்கும், சாப்பாடு உள்ள போகாது, வாயெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த செரலாக்கா இருக்கும். குழந்தையா இருக்கும் போது சோத்திரம் சோத்திரம் சொல்லு, சோத்திரம் சொல்லு, வாய் திறந்து ஜோம் பண்ணு, வாய் திறந்து ஜோம் பண்ணு. அப்போ கூட சோஸ்திரம் சோஸ்திரம். அது என்ன சோஸ்திரம்? சோத்திரம் நல்லா சொல்லணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினா வரல வரல, ஏன் வரலன்னு கேட்குறேன். அது எப்படி வராமல் இருக்கும்? உங்க இருதயம் அவரை சார்ந்து இருக்கணும்னா இப்ப ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற ஆண்டவர் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே உங்களை சுகமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை நிரப்ப, உங்கள் ஆத்துமாவில நீங்கள் ஈடேற அவர் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அடிமைத்தனமா இருக்கும் பொழுது அவன் கொடுத்தா சாப்பாடு, வனாந்திரத்துல அவர் சாப்பாடு. இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆவில நிரம்பி ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்த பிறகு உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க உயர்வுக்கு, உங்க மகிமையின் மேல் மகிமையை நீங்க வருவதற்கு சபை உத்தரவாதம் அல்ல, நீங்க தான் உத்தரவாதம். ஹலோ, எங்க வீட்டுக்கு மட்டும் இப்படி நடக்குது, உத்தரவாதம் நீங்க தான். அது ஏன் உங்க வீட்டுக்கு மட்டும் நடக்குது? பேச மாட்டிருக்கீங்களே. உங்களை டச் பண்ணா மட்டும் சர்ன்னு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபாரம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. யோபண்ண இந்த டிரான்ஸ்ஃபார் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. உங்க வீட்டை பத்தி பேசும்போது மட்டும் ஓகே சார் அப்படின்றாங்க. உங்களை நிரப்புவாரோன்னு கை தட்டி கடற்கடான்னு இந்த பழக்கம்லாம் மாறி உங்களை கர்த்தர் உங்களுக்கு குறிப்பா உங்கள்கிட்ட எப்ப பேசுறாரோ அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க நிலத்துல பயிர் விளையும். எனக்கு தான் பேசினார், எனக்கே பேசினார், என்ன குறித்து தான் பேசுகிறார். இதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த பக்குவம் யாருக்கெல்லாம் வருதோ அந்த தோட்டத்தில் விளைச்சல் உண்டாகும்.
ஹல்லேலூயா. 12 வசனம் போடுங்க. 5:12 வாசிக்கலாமா? 5:12 எல்லாரும் ஸ்கிரீன்ல எல்லோட கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? அவர்கள் தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா கவனிங்க, என்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ள வந்து நின்றாங்களோ அதுக்கப்புறம் அவர் வச்ச ஆசீர்வாதம், அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே, சத்தமா சொல்லுங்க, உங்க பிள்ளை ஜெபம் பண்ணணும், உங்க வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். இனி ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் அல்ல, உங்க கையில ஆசீர்வாதத்தின் திறவுகோலை தந்திருக்கிறார். உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்க தான் காரணம். நினைச்சா சர்ச்சுக்கு வருவேன், விரும்பினா கை தட்டுவேன், தட்டிக்கிட்டே இருங்க. இன்னும் 40 வருஷம் ஆனாலும் வனாந்திர வாழ்க்கை தான். இன்னும் வெள்ளரிக்காத, அப்புறம் பூண்டுத, கறியும் கிடைக்காது. கவனிங்க, இந்த தேவன் திறவு கொடுத்திருக்கிறார். இவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் 84 சங்கீதத்தை, உங்க வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆலயத்தை விட இந்த உலகத்துல வேற என்னங்க பெருசு? இந்த ஆலயத்தை தேட முடியல. வாசிக்கலாம், ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். குயிக்கா வாசிங்க, என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58:13-14 வாசிங்க. நான் கடைசி பக்கத்துக்கு போயிட்டேன். ரைட், வாசிங்க பாப்போம். தேங்க்யூ அப்பா. ஏசாயா 58, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்தபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் கர்த்தருடைய பரிசுத்த நாளை அதை மகிமையாய் என்றீங்களா? யோசிங்க. ஒரு பத்திரிகை கொடுத்துட்டா வீட்டையும் பூட்டிட்டு, இந்த வீடு யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த வீட்டை பூட்டிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராம நீங்க போன இடம் எங்கே? என்ன பாக்குறீங்க? முக்கால்லாம் சூப்பர். நீங்க போன இடம் எங்கே? இந்த வீடு யார் கொடுத்தா? முன்ன எந்த வீட்டில் இருந்தீங்க? அடிப்பேம்பு குறை 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 குறை. தண்ணி வருதா? காத்து தான் வருது. இல்லை, நல்ல அடி, வாயை வச்சு ஊது. நல்லா ஊதி இருக்க, ஒரு சுட்டு தண்ணி வராது, காத்து தான் வரும். அடி அடி. இப்போ நான் பைப் வச்சு அடிக்கிறீங்க, தாரந்தா சல்லுன்னு ஊத்துது, குளிச்சுட்டு வேற பக்கம் போயிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? குளிச்சு எங்கே போறீங்க? நல்ல ட்ரெஸ். சர்ச்சுக்கு வரும்போது பழைய சட்டை, பழைய பேண்ட்டு. ஆனால் அங்கே போகும்போது மணமக மாதிரி அவன் சூப்பராக இருப்பான். அவனை காட்டிலே நம்பாளு சும்மா போட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அங்கே என்னத்துக்கு அல்லேலூயா? தேவனுடைய ஆலயத்தை துதிக்காம அங்கே எதுக்கு அல்லேலூயான்ற? எப்படி மகிமை மேல் மகிமை அடைவீங்க? இது குடும்பத்துக்குரிய சத்தியம். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை செய்விப்போம்? பெரிய போர்டு வீட்டில், இந்த வீட்டின் தலைவர் பேசுங்க. இந்த வீட்டின் தலைவர் யாரு? ஆளைய காணமே, ஆளைய காணமே. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆண்டவர்கிட்ட இல்லாத ஒன்று இன்னொரு இடத்துல இருக்குன்னா இன்னையும் கூட்டு போங்க, நான் வர்றேன். என்னைய கூட்டு போங்க, நான் வர்றேன். ஏய், சர்ச்சில் இல்லாத ஒன்று அங்கே போய் நீ வந்து பாரு, அப்படியே என்ஜாய் பண்ணுவ. அது என்ன என்ஜாய்னு பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் இல்லாத ஆனந்தம், தேவனுடைய ஆலயத்தில் இல்லாத விடுதலை இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு ராஜா தாவீது பட்டியல் போட்டிருக்கிறார். சும்மா சொல்லலை, பட்டியல். ஒன்றை நான் நாடுவேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணப்படும்படியாகும். அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கதையே நாடுவேன். உங்கள் இருதயங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏங்க ஆசீர்வாத தடை? ஏன் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிக்காதவரா? உங்க இருதயம் அவரோட இணையணும். இணைஞ்சிட்டா அவர் இருதயம் உங்களுக்குள்ள வந்துடும். உங்க இருதயம் அவருக்குள்ள போனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கரண்ட் எரிகிறது, கீழே ஜென்ரேட்டர் இருக்கு, ஆன் பண்ண உடனே லைட் மேலே வந்துருச்சு. பவர் பவர் வல்லமை நிறைந்த ஆண்டவர் உங்க பக்கம் நிற்கிறார். அந்த வல்லமையோடு நீங்க இணைஞ்சீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது.
இதை அனுபவிக்காதனால தான் இந்த வல்லமையை மட்டுப்படுத்திட்டு நீங்க உலக காரியத்துக்கு போகும் பொழுது வருத்தம், பசி, அங்கலாய்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட பேசுறார்? என்கிட்ட பேசுறார். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது எத்தனை பேர் உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. உங்களை ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் உன் மூக்கு சரியில்லை, உன் மண்டை சரியில்லை, உனக்கு நீ இப்படி இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் பேசியிருக்கிறாரா? அவர் சொன்ன வார்த்தை தெரியும், என்ன தெரியுமா? என் சாயையில் நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். கண்ணாடியில் உன்னைய பார்க்கும்போது என்னைய கண்ணாடியில் பாருன்னார். குருந்தில் சொன்னார், 2 குருந்தியர். அதான் வாசிக்க போகிறோம். கண்ணாடியில் நீ பார்க்கும்போது அந்த சாயையில் உன்னை பார்க்காத, நான் தான் கண்ணாடியில் தெரிகிறேன்றார். அந்த ஆண்டவரை விட்டுட்டு, மகிமையை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கேயாவது ஓடனீங்கன்னா எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்? வாலிப தம்பதிகளுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நம்பிக்கை கர்த்தர் தான். வந்திருக்கிற புருஷரோ மனைவியோ அல்ல. உங்க நம்பிக்கை, உங்க வாழ்க்கை, உங்க உயிர் துடிப்பு கர்த்தர். அவரை நம்புவீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ள மகிமை வெளிப்படும், உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்படும், உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி தான் சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. யோசுவா 5:15 போடுங்க பாப்போம். யோசுவா 5:15. இந்த யோசுவா கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்ப யோசுவா எங்க நிற்கிறாருன்னா, இப்ப வனாந்தர வாழ்க்கையை விட்டு இப்ப 3வது இடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். என்னது இடம்? 14 வாசிங்க. 14 எல்லாரும் ரீட் பண்ணலாமா? 14 எல்லாரும் மைக்கில் வாசிங்க. அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி இப்பொழுது வந்தேன். போதும், கவனிங்க. இப்ப இதுவரைக்கும் தேவ தூதன் அவங்களுக்கு வெளிப்படலை. இது வரைக்கும் வனாந்தரத்தில் கர்த்தர் பேசினார், தூதனை அனுப்புகிறார். அவனுக்கு பயம். ஒரு சேனை தலைவன் நின்ற உடனே யோசுவா கேட்கிறாரு, நீ எங்க ஆளா இல்ல அவன் ஆளான்னு கேட்கிறார். அப்ப தூதன் சொல்றாரு, ஏய், நான் தேவனுடைய சேனையின் தலைவன். ஹல்லேலூயா. அதற்கு அவர் தேவதூதன், நான் அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். நீங்க எப்ப ஆவியில செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட நிக்க ஆரம்பிப்பார். மறுபடியும் சொல்றேன், ஆவியில. நாளைக்கு என்ன எனக்கு தெரியாது பிரதர், நாளைக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் போராட்டம். அந்த சூழ்நிலையில உங்க மனசுக்குள்ள சொல்றீங்க, ஆவியானவரே என் கூட வாங்கன்னு சொல்லும் போது நீங்க வாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவர் கிரியை செஞ்சு முடிச்சிடுறார். இதை நம்ப எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கிரியை செஞ்சு முடிச்சிடுறார். இந்த யோசுவாவுக்கு கிரியை செஞ்சு முடிச்சிட்டார். அவன் எரிகோக்கே போல. அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் எரிகோ. அவன் எரிகோக்கே போய் பார்க்கல, ஆண்டவர் கிரியை செஞ்சு முடிச்சிட்டார். நீங்க இந்த ஆவியானவரோடு மகிமையில இடைப்படுவீங்கன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாவற்றையும் எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் குலைத்து அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்க அதை நம்பணும். எத்தனை பேர் இது புரிகிறது? எத்தனை பேர் மனசார ஏற்றுக்கொள்றீங்க? உங்க இருதயம் கர்த்தரை நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவுல கொஞ்சம் கூட குறையாம இருப்பீங்கன்னா நீங்க மகிமையிலிருந்து மகிமை. உங்களுக்கு கட்டாயமாய் சொல்லுகிறேன், கடினமாய் சொல்லுகிறேன், இதை நீங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். திருவிருந்து ஆராதனையை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. சொன்னீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, திருவிருந்து ஆராதனையை. நான் சொல்றேன், நீங்க பிரியாணி அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட மிஸ் பண்ணிடலாம். ஆனா தேவ பிரசன்னம், அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணி அதை உட்கொள்கிற பாக்கியத்தை நீங்க விடக்கூடாது.
ஹல்லேலூயா. அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இங்கே தேவ தூதன் சேனை தலைவன் வந்து அவனோட பேசுகிறார். உடனடியாக யோசுவா செஞ்சதை பாருங்க. அவன் முகம் குப்புற விழுந்து, கவனிங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொடுத்தாரு, சாப்பிட்டோம், நம்மளை ரட்சிப்பு நடத்தினாரு, சாப்பிட்டோம். இப்போ அவனுக்குள்ள ஆண்டவரோடு ஆராதிக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் மகிமை மேல் மகிமை அடையணும்னா அவரோட ஆராதிக்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு தனியாக, நான் தனியாக ஆண்டவர் ஆராதிப்பேன், கை உயர்த்தி காமிங்க, சும்மா கை உயர்த்தி காமிங்க பாப்போம். நான் தனியாக ஆண்டவர் ஆராதிப்பேன். சூப்பர் சூப்பர். அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே, முழு பலத்தோடு. வசனம் போடுங்க. ஆராதனை, ஓ ஆராதனை, மகிமையின் மேல் மகிமை அடையணும்னா உங்களுக்குள்ள ஆராதனை. ஆமென். அவர் சன்னிதானத்துக்குள்ள நீங்க துதியோட நன்றி நிறைந்த இருதயத்தோட போவீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள பிரவேசிப்பது நிச்சயம். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை பணிந்து கொண்ட உடனே அந்த வசனத்தை வாசிங்க. பணிந்து கொண்ட பிறகு என்ன நடக்குதுன்னு வாசிங்க பாப்போம். வாசிங்களேன். அவரை நோக்கி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என்ன சொல்றாரு? இப்ப என் ஆண்டவரே தமது அடியானுக்கு என்னவென்று கேட்டான். இதுதான் மகிமை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன சொல்ல வச்சிருக்கிறீங்க, அடுத்த மாசம் நான் எப்படி நடக்கணும், அடுத்த வருடம் நான் எப்படி நடக்கணும். இப்ப இருந்தே 2026க்கான ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்ப இருந்தே கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப இருந்தே. ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க இப்படியே வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்க ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பலத்தின் மேல் பலன். 2026ல கர்த்தர் வல்லமையான கிரியைகளை உங்களுக்கு செய்ய வேண்டும். 15 வாசிங்க. 15 அந்த அதிகாரம் முடிகிற வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போட்டு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங் உறவை கர்த்தரோட வைக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. இந்த மகிமையின் உறவினுடைய அடையாளத்தை வாசிக்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும். இப்ப இந்த தேவனை பிடித்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் யோசுவாவுக்கு செய்த காரியத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் யாருக்கையில ஒப்பு கொடுத்தாரு? இப்ப அல்லேலூயா. நீங்க மகிமைக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னா சத்துரு உங்க கையில் இருப்பான். புரியல நினைக்கிறேன். ஆவியில நிரம்புவீங்கன்னா வருமானத்தின் பலன் உங்க கையில. அல்லேலூயா. ஆவியில நிறைஞ்சு இருப்பீங்கன்னா சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுவோம். எதிர்காலத்தை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். 3 விதமான காலங்களை பார்த்தோம். 400 வருஷம் அடிமை, 40 வருஷம் வனாந்திரம். இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். முன்னே தூரமா இருந்தோம், இப்பொழுது அவருக்குள்ளே சமீபமா இருக்கிறோம். இந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இனி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த யோசுவா ஒரு சாதாரண பணிவிடைக்காரர், சாதாரண பணிவிடைக்காரர். ஆனா அந்த தேவ பிரசனத்துக்குள்ள போன உடனே ஊழியத்தை கர்த்தர் யோசுவா கிட்ட கொடுத்தார். யோசுவா கிட்ட கொடுக்கும்போது சொன்னார், நூனின் குமாரனாகிய யோசுவா,
அந்த அதிகாரம், அந்த யோசுவாவின் புஸ்தகம் நிறைவு பெறும்போது அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஸ்க்ரீனில் போடுங்க. 24ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. 24, 29, 24, 29 போடுங்க பார்ப்போம். எப்படி மாற்றப்பட இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் சாதாரண மனுஷனா உள்ள வந்தா மகிமையை சுமக்க ஆரம்பித்தான். இப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பட்டம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆமென். நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சே ஆக வேண்டும். எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் பேசியிருக்கிறாரு நம்புகிறவங்க நல்ல கைகளை தட்டி இந்த என் கூட பேசினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய போகிறோம். அதை போடுங்க பாப்பா. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா? எல்லாரும் ஸ்கிரீன்ல வாசிங்க. நாம் எல்லாரும் எப்படி வாசிக்கிறோம்? இப்ப இன்னும் சத்தமா வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டில் அழகா கொண்டு வருகிறார். யோசுவாவை பார்த்தீங்க, மோசேயை பார்த்தீங்க, 400 வருடம் அடிமைத்தனத்தை பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்க யாரை பார்க்கணும்னா இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். யாரை பார்க்கணும்? எப்ப பார்க்கணும்? குத்தும் போது, குடையும் போது, வலிக்கும் போது எப்போதும் focus on him. Your eyes should be focused on him. அவரையே நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை. கண்ணாடி பார்க்குறீங்களா? எத்தனை பேர் கண்ணாடி பார்க்குறீங்க? சில சிஸ்டர்ஸ் அப்படி இருக்கீங்க, சில சிஸ்டர்ஸ் இப்படி இருக்கீங்க, சில சிஸ்டர் எப்படா முடிப்பேன் அப்படி இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் கண்ணாடி பார்ப்பீங்க. நான் முகத்தை பார்க்குறேன், உங்கள் முகத்தெல்லாம் பார்க்குறேன். யார் யார் எப்படி எப்படி பிரச்சனை கேட்குறீங்க? இந்த ஆள் என்னையே தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆமென். ஒரு ஐயா தான் சொல்கிறேன் ஆமென்னு. நீங்கள் ஆவியில் பலம் அடைஞ்சிங்கன்னா இந்த ஊழியம் வளரும், இந்த ஊழியம் ஸ்திரப்படும். உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா சபைக்கு வந்தால் பரலோகத்தில் மிகுந்த பலன், சபைக்கு ஒரு நன்மை. இதுக்கு தான், இந்த ஊழியத்துக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இல்லையா? சொல்லுங்களேன். உங்களை திட்டி உங்கள் முகத்தை அப்படியே சூடாக்கி அப்படியே புழிஞ்சு அனுப்புறதுக்கு இந்த தேவனுடைய சமூகம் அல்ல. சூடாக இருக்கிற முகத்தை சிரிக்க வச்சு இந்த தேவனை சுமக்கிறவங்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்போ கூட சிரிப்பு வர மாட்டிருக்கு. நீங்களாம் பாக்கியவான்கள் ஐயா, இப்படி தான் நடத்துறீங்கன்னு தெரியல. வாழ்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. கவனிங்களேன், ஆண்டவர் சமூகத்தில் இங்கே சந்தோஷமா இருந்து பழகிட்டீங்கன்னா வீடு சந்தோஷமா இருக்கும். இங்கே பாடும்போது அவரை பாடி ஆசீர்வதித்து உயர்த்திட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள பெரிய ஆனந்தம். உங்க முகமே சொல்லும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? உங்க முகமே சொல்லும் என்ன இருக்கு? வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே. போதும். இப்ப இந்த மறுரூபம் என் வாழ்க்கையில மாற்றத்தை யார் தெரியுமா கொடுக்குறா? கண்டுபிடிச்சிங்களா? NLT போட முடியுமா? NLTல போட முடியுமா? இங்கிலீஷ்ல NLT டிரான்ஸ்லேஷன் போடுங்க பார்ப்போம். ரொம்ப ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிப்போம். அது ரொம்ப அழகா இருக்கும். மோர் ஆஃப் ஹிம் அப்படி எழுதப்பட்டிருக்கும். அவரை போல எழுதப்பட்டிருக்கும். அது அழகா எழுதப்பட்டிருக்கும். வாசிக்கலாமா? வாசிக்க பார்ப்போம். So all of us who have had that veil removed. எனக்கு ஒரு முகத்திரை இருந்துச்சு, அந்த முகத்திரையை கர்த்தர் மாற்றி ரிஃப்ளெக்ட். என்ன ஆகுது இப்ப? ரிஃப்ளெக்ட்னா என்னது? பிரதிபலிக்கிறது. என்ன பிரதிபலிக்கணுமா? குளோரி. குளோரினா இந்த குளோரி அல்ல, பரலோக மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். ஜீசஸ் என்ன செய்யணுமா? ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா? யார் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? இதுதான் மகிமை. உங்களை பார்த்தா யாரை பார்க்கணும்? ஜீசஸ் இப்படி இருப்பாரா? இப்படி ஜீசஸ் இருப்பாரா?
உங்கள் பாரங்கள் எல்லாம் என் மேலே வச்சுருங்க. அப்போ உங்கள்கிட்ட பிரச்சனை வந்தால் பிரச்சனை கொடுங்க, நான் சமாளிச்சிருவேன் சொல்கிற ஆளாக இருக்கணும். ஐயோ எனக்கு முடியல, உபத்திரவத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தது மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? ரிஃப்ளெக்ட் பண்ணாரா? ரிஃப்ளெக்ட் சொல்லுங்க. ரிஃப்ளெக்ட். உலகத்தை ஜெயித்த அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? சத்தமாக சொல்லுங்க. அவர் ஜெயிப்பாரா நீங்கள் ஜெயிக்கணுமா? சத்தம் வரமாட்டிருக்கு. ஆனால் அதுக்கு யார் துணை இருக்கிறாப்ப? ஆவியானவர். சொல்லுங்க ஆவியானவர். என்ன கொடுங்க? ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க ஆவியானவர். Who is the spirit make us more and more like him. அவரை போல இன்னும் அதிகமா அவரை மாதிரியே மாற்றிடுறாராம். மோர் அண்ட் மோர். இந்த குடிக்கிற மோர் அல்ல. மோர் குடிப்பாரா ஏசுனாரு எடுக்காதீங்க. மோர் அண்ட் மோர்னா அவரை மாதிரியே இன்னும் அவரை மாதிரியே சொல்லுங்க. அவரை மாதிரியே இன்னும் அவரை மாதிரியே உங்களை மாற்றணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் கைகளை அசைச்சு நல்ல கைகளை அசைச்சு நல்லா சிரிச்சு கூட சொல்லுங்களேன். உங்க பிரஷர் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கே 0 பாயிண்ட்க்கு வருவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தாகத்தாலே என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்த்தோ என்னக்கோ நீரெந்த துணையாளரே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஆவியானவரே. ஆமென். 30:31. இந்த மகிமையின் மேல் மகிமைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது நம்மளை மாற்றுகிறது ஆவியானவர். இப்ப ஆவியானவர் மாற்றணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, தெய்வ பிரசன்னம். சொல்லுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹிம். கர்த்தர் மேல உங்க பார்வை இருந்துச்சானா நீங்க க்ளோரி டு க்ளோரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஆவிக்குரிய மாற்றம். இதே 5 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்ப ரட்சிக்கப்படலை, அன்னைக்கு சண்டை வந்துருந்துச்சு, தொலைஞ்சாண்டாவே அப்படின்ற பார்த்தீங்களா? இப்போ உங்களை ஆண்டவர் மாத்திட்டார், சண்டை போட முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கெட்ட வார்த்தை பிரதர் நேற்று கூட பேசினேன். ஆவியானவர் இருந்தாருன்னா கெட்ட வார்த்தை உங்களுள்ள என்ன செய்யாது? வராது. கசப்பு பேச்சு வரமாட்டிருக்கே. ஆமா, சண்டை நைட்டு பூரா வீட்டுக்கார திட்டுட்டு காலையில் சர்ச்சில் இறக்கி விட்டுருங்க என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆவியானவர் வரமாட்டாரு. கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆவியான ஒரு நிறைவு இருந்துச்சானா மகிமையின் பிரசன்னம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அதுக்கு சொன்னார் போதும் என்ற மனதுடனே. ஆமா, தேவ பக்தி. ஆமா, உங்களுக்கு பெரிய பலன், ஆதாயம். இந்த 30-31 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்களேன். 30 வாசிங்க, 30 வாசிங்க. அப்பதான் அது. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டனாலதான் இந்த கணவர், நீங்க ரட்சிக்கப்பட்டனாலதான் இந்த மனைவி. இல்லைன்னா உங்களை அப்புறம் வேணாம் விடுங்க, போதும். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை மேன்மை பாராட்டணும்? சொல்லுங்க, யாரை மேன்மை பாராட்டணும்? நீங்க தான் அவரை தான் மேன்மை பாராட்டணும்.
அப்படி மேன்மை பாராட்டும் பொழுது இந்த மகிமை என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். அடுத்த வருஷத்தை வாசிங்க, 31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானம். யார் தர்றது? இப்ப நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? ஹலோ, உங்களை படிக்க வைக்கிறதே அவர். நீங்க என்னத்த பெரிய கிழிச்சிங்க? என்னத்தை கிழிச்சிங்க? 300 மார்க்குக்கு 200 மார்க் எடுக்கல. இப்போ சிரிக்கிறாங்க, 10ஆவதுல சிரிக்கிறாங்க. மார்க்கை சொல்லிடாதீங்க, மார்க்கை சொல்லிடாதீங்க. 5 பாடத்தில் முந்தி ஃபெயிலு, இப்போ 3 பாடத்தில் ஃபெயிலு, அப்புறம் 2 பாடத்தில் ஃபெயிலு. ஆனால் என்ன செய்யுது? வேலை செய்யுது அறிவு. ஆமே, இது தெரியாம தான் நாங்கள் படித்து ஒன்றுங்கிறங்க. எத்தனையோ படித்த மேதாவிலாம் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வாசிங்க, தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒரு அழிலே சொல்லலாமா? அப்போ மகிமை மேல் மகிமை அடைகிறது. நீங்கள் அவர் பிரசனத்துக்குள்ளே போனால் போதும், அவர் உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய வைப்பார். இந்த உருமாற்றத்தை செய்கிறது கர்த்தர். பாருங்களேன், சோப்பு போட்டு துணியை துவைக்கலன்னா அழுக்கு போகுமா? போகவே போகாது. இன்னும் குருட்டு அழுக்கு பிடிச்சிரும். இவர் பிரசனத்துக்குள்ளேயே வராம என்னை மகிமையாக்குங்க, என்னை மகிமையாக்குங்க, என்னை பின்னாடியே போனீங்கன்னா நான் இப்போ எங்கே போயிருக்கேன்? இப்போ இங்கிருந்து இருட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் அவர்கிட்ட வர 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 இந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களை அப்படியே ஒரு மறுரூபம். அப்புறம் நீங்கள் நின்றா போதும், ஜெபம்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நின்றா போதும் வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சிரிச்சா போதும் அற்புதம் நடக்கும். என்னடா ஒரு மாதிரி பேசுகிறீங்களா? சிரிச்சேன்னா அதுக்காண்டி அன்பான வார்த்தை, அதுக்காண்டி போய் சிரிச்சிடாதீங்க. நான் சிரிச்சிட்டேன், அற்புதம் நடந்து நின்று சிரிச்சிடாதீங்க, தப்பாக நினச்சிருவாங்க. உங்களுக்குள்ள சமாதானம், உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் அமைதி இருந்தால் நீங்கள் நிற்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். பதறாம என்னது ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும். எதுக்கு ஏசு ரத்தம் செய்யும்? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்று கருப்பாக போகுது. எப்படி கருப்பாக போகும்ன்றேன் நான். உங்கள் வீட்டுக்குள்ள எப்படி கருப்பாக போகும்? ஒரு கருப்பும் வராது. நீங்கள் கருப்பாக ஆகாமல் இருந்தால் சரி. ஹல்லேலூயா. இயேசு நாமம் தரிக்கப்பட்டு இயேசுவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த மகிமையை சுமக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி. பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல அந்த கண்கள் பதிக்கப்பட்டதை சொல்லி முடிக்கிறேன். 2 இடத்துல நான் கடைசியாக ஒரு வசனம் வாசிக்க போறேன்னு சொன்னேன். அதனால் இப்போ வசனம்லாம் வாசிக்க விட மாட்டேன். ஏன்னா உங்கள் பைபிள்லாம் மூடி வச்சுட்டீங்க, ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு, கறிக்கடைக்காரர் வீட்டுக்கு ஓடிடுவார்ட்டு நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்க. உங்கள் உணர்வு எனக்கு நல்லாவே தெரியுது. கவனிங்களேன், அங்கே ஒரு வாதையை ஆண்டவர் அனுப்பிட்டார். பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் இருக்குது. அந்த வாதம் வந்தோடனே பூரா அவுட் ஆகிறாங்க. மோசே போய் அழுகிறார், என்ன ஆண்டவர் செய்யணும்னு. அப்போ ஆண்டவர் ஒரு சர்ப்பம் மாதிரி ஒரு வடிவத்தை செஞ்சு அதை தூக்கி நிப்பாட்டு, அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ பிழைப்பாங்கன்னாங்க. அப்போ அதை தூக்கி வைத்திருக்கிற அதை யார் கண்கள் பார்த்ததோ அவங்க பிழைச்சாங்க. உங்களுக்கு மகிமை வேணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது சிலுவை. ஆமென். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையில் தொங்கின இயேசுவானவர். எப்போ பார்ப்பீங்க? ஈஸ்டர் அன்னைக்கு பார்ப்போம். எப்போ பார்ப்பீங்க? 7 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? அவனுங்க ஏன் மகிமை வரல தெரியுமா? தினந்தோறும் நீங்க சிலுவையை பார்க்க வேண்டும். தினந்தோறும் எனக்காக அடிக்கப்பட்ட ஒருவர் உண்டு, என் பாவத்தை கழுவினவர் ஒருவர் உண்டு, அவர் ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிறது. அவர்கிட்ட போக முடியாத என்ன அவர் பக்கமாய் கொண்டு வந்தது. திரைச்சீலையை கிழித்தார். தினந்தோறும் அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை சுமக்கணும். அவன் உங்க ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோம். இது என்னைக்கு? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும். கவனிங்க, இதை நோக்கி பார்ப்பீங்கன்னா நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவீர். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொரு இடத்துல யோசபாத் ராஜா சொல்றார், எனக்கு நிற்க பலன் இல்லை. நாளாகமம் 20ஆம் அதிகாரம். நிற்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை. ஆனா எங்க கண்கள் எதை நோக்கி பார்க்குது? என்ன நோக்கி பார்க்குது? அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா பலன் இல்லாத இடத்துல பலனை தந்து, சத்துவம் இல்லாத இடத்துல சத்துவத்தை தந்து, பணமே இல்லாத இடத்துல பணத்தை கை நிறைய தந்து, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றதை உங்களுக்கு பேசுவதல்ல, நடத்துகிறவர். எங்க கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
மத்தேயு 14ஆம் அதிகாரம், பேதுரு ஒரு மறுரூபம் அடைகிறார். எல்லாரும் கப்பல்ல இருக்கிறாங்க. எல்லாரும் கப்பல்ல வரும்போது பெரும் காற்று, பெரும் புயல், இருட்டு. ஆனா திடீர்னு பார்த்தா ஒருவர் கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இவங்க ஆச்சரியப்பட்டு பயந்தார்கள். அப்புறம் இயேசுநாதர்னு பார்த்துட்டாங்க. இப்ப இயேசுவை போலயே மாறணும் அப்படின்னு அத்தனை பேர்ல ஒரு ஆளுக்கு தான் நினைப்பு வந்துச்சு. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த மறுரூபம் அடையணும்னு எத்தனை பேர் இதயத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாயிருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கிறவங்க நிறைய பேர். ஆனா ஒரு பேதுரு கண்ணை ஆண்டவர் மேல வச்சு, நான் வரேன் ஆண்டவரே, நானும் கடல் மேல் நடக்கணும். ஆண்டவர் சொன்னார் வான்னார். அவன் ஐஸ் கத்தர் மேல் போக்கஸா இருந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். கத்தரையே பார்த்துட்டு காலை கீழே பார்த்து காலை வைக்கல. எங்க பார்த்து காலை வச்சான்? கத்தரை பார்த்து. கத்தரை பார்த்துக்கிட்டே நடக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில தடுமாற்றம் இல்லை. அவன் மறுரூபம். கப்பல்ல உட்கார்ந்து போனவன் தண்ணியில ஒரே மனிதன் ஆண்டவருக்கு அடுத்து தண்ணீரில் நடந்தவன் இந்த பீட்டர். ஆனா நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் காற்று அடித்த உடனே சூழ்நிலையை பார்த்தான், தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சான். ஐயரே, நான் மூழ்கிறேனேன்னு ஆண்டவர்கிட்ட கதறனா. இதுதான் கிருபை. சத்தமா சொல்லுங்க, கிருபை. மூழ்கிற அவனை ஆண்டவர் திட்டல, ஒன்றும் செய்யல. கையை நீட்டி அவனை தூக்கி நிக்க வச்சுட்டு முந்தி தனியா நடந்தான். இப்ப அவரும் ஆண்டவரும் அவனும் சேர்ந்து அதே கடல்ல மறுபடியும் நடக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் மறுரூபம் என்றால் நீங்க அவர், அவர் நீங்க எழுதுன